2 நாட்களுக்கு முன்னாடி மாவீரன் முத்துக்குமாரோட நினைவு நாள், ஈகியர் நாள்ல வந்து தோழர் திருமா வந்து பேசும்போது, சில விஷயங்கள ரொம்ப உணர்வுபூர்வமா பகிர்ந்திருந்தாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமான பேச்சில நெறைய தகவல்கள், நெறைய உணர்வுபூர்வமான விடயங்கள். தமிழ் தேசியம்னா என்ன? சமகால அரசியல் எப்படி பார்க்கப்படுது? தேசிய இன விடுதலைன்னா என்ன? அது எந்த மாதிரி ஒன்றிய அரசால கையாளப்படும்? ஈழ விடுதலை எந்த மாதிரி இந்திய அரசால பார்க்கப்படும்? உள்நாட்டுக்குள்ள தனிநாடு கோரிக்கைகள்லாம் எந்த மாதிரி இந்திய அரசால கையாளப்படும்? அப்படின்னு பல்வேறு விடயங்கள ரொம்ப டீட்டெயிலா பேசியிருந்தாரு. உங்களுக்கு தமிழ் தேசியம் குறித்தான ஒரு புரிதலோ, தனிநாடு அல்லது ஈழம் குறித்தான ஒரு புரிதலோ ஏற்படணும் அப்படின்னா, அந்த பேச்ச போய் பாருங்க. மிக அற்புதமான பேச்சு. வேணா நாம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பேச்சோட லிங்க குடுக்குறோம். அதில மன்னர்கள் குறித்தும் பேசியிருந்தாரு. மன்னர்கள் மீது தனக்கு பெரிய மதிப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த நாக்பூர் எலும்பு துண்டு கும்பல் வந்து சீமான் கும்பலும், டிடிவி தினகரன்லாம் வந்து கண்டிச்சிட்டு இருக்காங்க. கண்டிச்சா கண்டிச்சிட்டு போயா அப்படிங்கிற மாரி தான் நமக்கு இருந்துச்சு அத பார்க்க. அதுவும் அதோட கூட தமிழ் தேசிய மாநாடோட அறிவிப்ப வெளியிட்டிருந்தார். இதனோட தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சிய சேர்ந்த வெறி பிடித்த நபர்கள் வந்து தொடர்ச்சியா அண்ணன் திருமாவ வந்து கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பின்புலமா உள்ள விஷயம் என்ன அப்படிங்கிறது குறித்தும், நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளா தமிழ்நாடு சொன்ன செய்தி என்ன அப்படிங்கிறது குறித்தும் கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். அண்ணன் திருமா வந்து அந்த 2009 அதுக்கு முன்பான காலகட்டங்கள்ல தமிழ் தேசியத்துக்கான நெருக்கடிகள் தமிழ்நாட்டுல எப்படி இருந்துச்சு? அங்க போர் உச்சகட்டத்துல இருக்கும்போது, அவரோட உண்ணாவிரத போராட்டம் குறித்தும், அதற்கான ஆதரவு, எதிர்ப்பு தளங்கள் குறித்தும், அதுல மாவீரன் முத்துக்குமார் பங்கெடுத்தது குறித்தும், அவர் தன்னைத்தானே தீயிட்டுக்கிட்டு, இந்த தமிழ் பேரினத்துக்கு சொன்ன செய்தி குறித்தும் பல்வேறு செய்திகள வந்து விவரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி எல்லா செய்திகளையும் சொல்லும்போது, கூடவே சொன்னாரு, "இந்திய தேசியம் வந்து தமிழ் தேசியத்துக்கு முதன்மையான எதிரி" அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தார். இந்திய தேசியம் தான் தமிழ் தேசியத்தின் முதன்மையான எதிரி. இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவரால தமிழ் தேசியத்துக்கு தீவிரமா வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. தமிழ்நாட்டுக்குள்ள மொழிவழி தேசியத்த இந்திய தேசியம் மறுப்பது மட்டுமல்லாமல், அண்டை நாடுகள்லயும் கூட ஒரு மொழிவழி தேசியம் வந்து உருவாவத இந்திய தேசியம், இந்தியாவை ஆளுகின்ற நபர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. அது இலங்கையில ஈழம் அமைவதையும் இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது. ஆனாலும் இந்தியாவின் தயவின்றி, துணையின்றி நம்மால அந்த கோரிக்கைய வீரியமா முன்னெடுத்து செல்ல முடியாது. இதுவும் கசப்பான உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அப்படி சொல்லும்போது, மொழிவழி தேசிய இன உரிமை பேசக்கூடிய இனங்கள, தனிநாடு கோரிக்கை எழுப்பக்கூடிய இனங்கள, இந்த இந்திய அரசு, அது காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், யார் டெல்லி அதிகாரத்தில் அமர்ந்தாலும் எப்படி கையாண்டாங்க அல்லது எப்படி கையாள்வாங்க அப்படிங்கிறத சொன்னாரு. அதுபோல பஞ்சாப்பை மேற்கோள் காட்டி, பஞ்சாப்ல காலிஸ்தான் கோரிக்கை எவ்வளவு தீவிரமா இருந்துச்சு, இன்னைக்கு காலிஸ்தானுங்கிற வார்த்தையை உச்சரிக்க கூட ஆள் இல்லை அப்படிங்கிறதையும் மேற்கோள் காட்டியிருந்தாரு. இன்னைக்கு எங்கேயோ 1, 2 பேர் வெளிநாடுகள்ல இருந்து பேசுறாங்களே தவிர, அங்க இந்தியாக்குள்ள பஞ்சாப்ல காலிஸ்தானுங்கிற பேரை உச்சரிக்க கூட ஆட்கள் யாரும் இல்லாத அளவுக்கு ஒடுக்குமுறையை கடுமையாக ஏவும் இந்திய ஒன்றிய அரசு. இந்திய ஒன்றிய அரசு ஒருபோதும் தமிழ் வழி தேசிய இனத்தை மட்டும் இல்லை, எந்த மொழி வழி தேசிய இனத்தையும் அனுமதிக்காது அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்துரைச்சிருந்தாரு. அப்படி ஒருவேளை தனி தேசிய இனமோ தனிநாடு கோரிக்கையோ எழுது அப்படின்னா, முதல்ல கொஞ்சம் பேச அனுமதிக்கிற மாதிரி அனுமதிச்சு, மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிடும் இந்த டெல்லி அதிகார ஆதிக்க வர்க்கம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எந்த மூலையில் தனிநாடு கோரிக்கை எழுந்தாலும் உடனே மூட்டை பூச்சியை நசுக்குவது போல் நசுக்கி விடுவார்கள். இதுல இருந்து நமக்கு ஒரு செய்தியை நம்ம உள்வாங்கிக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு மிக கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. அதை நம்ம களத்துல உண்மையா இருக்கிற சில அமைப்புகளையும் நம்ம கவனிக்கிறோம். இப்போ மே 17 இயக்கம் வந்து பல நெருக்கடிகளை எதிர்கொள்ளுது. மே 17 இயக்கம் வந்து மிக உறுதியா பெரியாரையும், திராவிடத்தையும் தூக்கி பிடிக்கிற அளவுக்கு, பின்பற்றுகிற அளவுக்கு, பரப்புரை செய்கிற அளவுக்கு, ஈக்குவலா இன்னும் கூடுதலா தமிழ் தேசியத்தையும் பரப்புகிற ஒரு இயக்கம்.
அந்த இயக்கம் மிக கடுமையான நெருக்கடிகளையும், அவங்கள சோசியல் மீடியாவுல இயங்கவே முடியாத அளவுக்கான பல நெருக்கடிகள டெல்லி அதிகாரம் அ நெருக்கடி குடுத்துக்கிட்டே இருக்கு. அதுவும் கூட சமீபத்தில பெகாசஸ் உளவு கருவி மூலமா, இஸ்ரேலோட உளவு சாஃப்ட்வேர் மூலமா தோழர் திருமுருகன் காந்தி உளவு பார்க்கப்பட்டது, வேவு பார்க்கப்பட்டதெல்லாம் கூட வெளிவந்து அதிர்ச்சி ஏற்படுது. இப்படி மிக கடுமையான நெருக்கடி. அவங்க சோசியல் மீடியாவுல எந்த சோசியல் மீடியாவுல எக்ஸ்லயோ, யூடியூப்லயோ, Facebookலயோ, இன்ஸ்டாவிலயோ எதுல தங்க இயக்கத்துக்கான ஒரு பக்கத்த ஓப்பன் பண்ணாலும், அது உடனடியா முடக்கப்படும். பல பக்கங்கள், பல பேஜ்கள் அவங்களுக்கு முடக்கப்பட்டிருக்கு. அப்படி கடுமையான நெருக்கடிகள உண்மையா மக்களுக்காக இயங்குகிற, உண்மையான தமிழ் தேசியம் பேசக்கூடிய, அது தமிழ் தேசியம் மட்டும் இல்ல, உண்மையான பெரியாரியத்த பேசுகிற இயக்கமும் இந்த நெருக்கடிய, மிக கடுமையான நெருக்கடிய டெல்லி அதிகாரத்துக்கிட்ட இருந்து எதிர்கொள்ளும். அப்போ நம்ம களத்துல பார்க்கிறதும் சரி, அண்ணன் திருமா சொன்னதும் சரி, அண்ணன் திருமா கட்சி ஆரம்பிக்காத காலகட்டத்தில இயக்கமா, அமைப்பா இருந்தப்ப எதிர்கொண்ட நெருக்கடிகளும் நமக்கு உதாரணமா இருக்கு. அப்போ மக்களின் உண்மையான விடுதலைக்காக, மக்களின் உண்மையான உரிமைக்காக, ஒரு தமிழ் தேசிய கோரிக்கைக்காக ஒரு பெரும் சக்தி, ஒரு பெரும் இளைஞர் கூட்டம், ஒரு பெரும் மக்கள் சக்தி இயங்குது அப்படின்னா, அந்த அமைப்போ, இயக்கமோ, தனிநபரோ மிக கடுமையான நெருக்கடிக்குள்ளாவாங்க. ஒன்றிய அரசால, அதிகார வர்க்கத்தால, அரசு எந்திரத்தால அப்படிங்கிறது எதார்த்தமா நம்ம கண் முன்னே பார்க்கிறோம். ஆனா, கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு மேலா நான் தமிழ் தேசியம் பேசுறேன். நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னாக்கா ஈழத்த வென்றெடுத்துருவேன். ஈழத்தாய் ஜெயலலிதா இப்படின்லாம் பேசின இந்த பொம்பள பொறுக்கி இன துரோகி சீமான் வந்து இதுவரைக்கும் ஒரு துளியூண்டு நெருக்கடியை கூட சந்திக்கல அப்படின்னா, அவன் டெல்லிக்காக, ஆர்எஸ்எஸ்ஸுக்காக, பார்ப்பன இந்தியாவுக்காக வேலை செய்றான் அப்படிங்கிறத நாம அப்பட்டமா உணர்ந்துக்க முடியும். இந்திய அரசுக்காக மட்டும்தான் வேலை செய்றான். இந்திய உளவுத்துறையின் கட்டுப்பாட்டிலையும், இந்திய உளவுத்துறை கொடுக்கிற வேலையையும், திட்டங்களையும் செயல்படுத்துறான்றத மட்டும்தான் இங்க எதார்த்தமா நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாமே ஒழிய, அவன் பேசுவது, அந்த பொறுக்கி பேசுவது ஒரு நாளும் தமிழ் தேசியமாகாது. ஒரு நாளும் தமிழ் தேசியமாகாது. இளைஞர்களை மூளை செலவை செய்வதும், அவன் பேசுவது மட்டும்தான் தமிழ் தேசியம், அவன் ஆமைக்கறி சொல்வதும், அவன் ஆமை ஓட்டில் பயணித்தேன் என்பதும், ஊறுகாயை தொட்டு நக்கினேன் என்பதும் மட்டுமே தமிழ் தேசியமாக இளைஞர்கள் மத்தியில் கருதப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய உளவுத்துறையோட, இந்திய அதிகார வர்க்கத்தோட எண்ணமாவும் செயல் திட்டமாவும் இருக்கு. அதை தாண்டி யாராவது உண்மையான தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தா, அது சீமானுக்கு சாதகமா இல்ல, இந்திய தேசியத்துக்கு சாதகமா அவர்கள் மிக கடுமையா முடக்கப்படுவாங்க. அதனால தான் யூடியூப்லயும் சரி, சோசியல் மீடியாவிலும் சரி, அல்லது களத்திலையும் சரி, மேதகு அவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்துறதும், அவர் பேரை உச்சரிக்கிறதும், புலிகள்ங்கிற அமைப்பு பேரை உச்சரிக்கிறதும் மிக கடுமையா ஒடுக்கப்படுது. சேனல் முடக்கப்படுது, நெருக்கடிகள் கொடுக்கப்படுது மற்ற எல்லாருக்கும். ஆனா மேதகு அவர்கள் புகைப்படத்தை பயன்படுத்துறதுக்கோ, அவர்கள் பேரை உச்சரிக்கிறதுக்கோ, அல்லது என்ன வேணா பேசட்டும், இந்த பொறுக்கி பய இன துரோகிக்கு மட்டும் எந்த நெருக்கடியும் இந்திய அரசால, இந்திய உளவுத்துறையால, இந்திய டெல்லி ஆளும் அதிகார வர்க்கத்தால ஒருபோதும் அவனுக்கு நெருக்கடியே வராது. அவனோட பிரச்சனை எல்லாம் எங்க வாயை வச்சு யாருக்கு வாயை வாடகைக்கு அதிகமா விட்டு பொறுக்கி தின்னலாம், இந்த தமிழ் இனத்தின் மத்தியில தமிழ் தேசிய உணர்வை, தமிழர்கள்ங்கிற உணர்வை எப்படியெல்லாம் திசை மாற்றலாம், பார்ப்பனர்கள் எதிரிகளாக கட்டமைக்கப்பட்டு பல நூற்றாண்டு காலமாக, ஆயிரம் ஆண்டுகளாக இந்த இனத்தின் விரோதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டு இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல, அது தேர்தல் அரசியலா இருந்தாலும் சரி, இயக்க அரசியலா இருந்தாலும் சரி, எல்லாரும் பார்ப்பனர்களை தனிமைப்படுத்தியிருக்காங்க. தமிழினத்தின் விரோதி பார்ப்பனியம் அப்படின்னு அடையாளப்படுத்தியிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மடைமாற்றி தெலுங்கர்கள் நமக்கு விரோதி அப்படின்னு திசை திருப்பி பார்ப்பானுக்கு சேவை செஞ்சவன் தான் இந்த பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி இன துரோகி சீமா. இவனுக்கு நெருக்கடியே இல்லாம இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே, இவன் பொறுக்கி தின்னுகிட்டு இருக்கும் போதே, இவன் வந்து இந்திய அரசின் கையால், இந்திய உளவுத்துறையின் கையால் அடிமை, சேவகன், சூனக்கி அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கும் அண்ணன் திருமா பேசுனதுக்கும் என்னன்னா, தொடர்ந்து அண்ணன் திருமா அங்க மாநாடு அறிவிச்சதும், தமிழ் தேசியத்தை குறித்து பேசினதும், மன்னர் குறித்து பேசிட்டார்னதும் தொடர்ந்து குறிவைத்து தாக்கப்படுறத, வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும், எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான்.
எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவதிலே எந்த பெருமையும் இல்லை. இதன் தொடர்புல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா, உண்மையான தமிழ் தேசியம் பேசினா ஒருவர் குறிவைத்து தாக்கப்படுவார். அவர் மீது அத்தனை அவதூறுகளும் அள்ளி வீசப்படும். அது அரசு எந்திரத்தின் சார்பில் கொடுக்கப்படக்கூடிய நெருக்கடிகளும் கொடுக்கப்படும். பொதுவெளியில் அவதூறுகளும் அள்ளி வீசப்படும். அண்ணன் திருமாவுக்கு எதிராக காலம் காலமாக கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அள்ளி வீசப்பட்டுக்கிட்டு இருக்கிற அவதூறுக்கு பின்புலமா வெறும் சாதி அரசியல் மட்டும் இல்ல. சாதி அரசியலும் இருக்கு. ஆனா அந்த சாதி அரசியல் கூர்மைப்படுத்துவதற்கு பின்புலமாவே இந்திய அரசு, இந்திய உளவுத்துறையின் கையாள்களாக வேலை பார்த்தவர்களும், இப்போது வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களும் செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கணும். ஏன்னா உண்மையான சாதி ஒழிப்பையும், உண்மையான தமிழ் தேசியத்தையும் ஒரு இயக்கமோ, ஒரு அமைப்போ, ஒரு தனிநபரோ பேசும்போது அவர்கள் அவதூறுகளுக்கு உள்ளாவார்கள், ஆளாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தம். அதன் அடிப்படையில தான் எத்தனையோ பெரியாரிய அல்லது அம்பேத்கரிய இயக்கங்கள் சாதி ஒழிப்பை முன்னெடுத்த போதிலும், அம்பேத்கரிய அடையாளங்கள் தலித் பின்புலம் கொண்ட நபர்கள் இருந்த போதிலும் கூட ஒட்டுமொத்த ஓபிசிகளுக்கும் அல்லது தலித் வன்னியர் அப்படிங்கிற அந்த அந்த முரண் வந்து அண்ணன் திருமா மிகப்பெரிய ஒரு எதிரியா கட்டமைக்கப்பட்டதன் பின்புலமா உள்ள அரசியலை நம்ம இங்கிருந்து தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் தீவிரமான தமிழ் தேசியத்தையும் தீவிரமான சாதி ஒழிப்பையும் முன்னெடுக்கிறாரு. இது ரெண்டுமே டெல்லியோட அடிமடியில, இந்திய பார்ப்பனிய அதிகார வர்க்கத்தோட அடிமடியில கை வைக்கிற விஷயம். ஆக அவர் குறிவைக்கப்படுகிறார். இன்று வரை குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். கடைசியா டெல்லி அதிகாரத்துக்கும் உளவுத்துறைக்கும் சேவகம் செய்ய வந்த, ஷூ நக்கி தின்ன வந்த இந்த பொறிக்கு பைய சீமான் வரைக்கும், அவங்களால வரைக்கும் அண்ணன் திருமா வந்து அவதூறுகளுக்கு உள்ளாக்கப்படுறார் அப்படிங்கிறது தான். இதை நம்ம ரொம்ப எளிமையா அவர் தமிழ் தேசியம் குறித்து பேசிட்டாரு, அவர் தமிழ் தேசிய மாநாடுக்கு அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இல்லை. நான் இவங்க வச்சிருந்த இதை இவர் கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை. அவர் தொடர்ச்சியா தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மையான தமிழ் தேசிய அரசியல் தீவிரமா முன்னெடுக்கும் போது அது அந்த அவதூறுகளை இவனுங்க யோசிக்க மாட்டானுங்க. இவனுங்க எச்செலும்புக்கு பொறுக்கி தின்ற சீமான் கும்பல் வந்து யோசிக்காது. அதனால தான் இந்த அவதூறுகளை அள்ளி வீசுறது. சீமான் ஒரு புறம் வந்து எங்க அண்ணன் அங்க அண்ணன் ஒரு மேடையில பேசி விட்டுறதும், இந்த அந்த எச்ச பொறுக்கிக்கிட்டு இருந்து எச்ச எலும்பை நக்கி தின்ற பல அல்ல கைகளை விட்டு சோசியல் மீடியாவில் அவதூறு பேச வைக்கிறதுக்கும் பின்புலம் வந்து இதுதான். அவர் தமிழ் தேசியத்தை இன்னும் தீவிரமா இந்த தலைமுறைக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான். அதனோட வெளிப்படையா தமிழ் தேசிய மாநாடு அறிவிச்சார்ல, தமிழ் தேசிய மாநாடு அறிவிச்சதுன்னா இந்த சில்லறப்பைய சீமானை எதிர்த்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணன் திருமா அவ்வளவு குறுகி அரசியல் பண்ணுவாரு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தமிழ் தேசிய மாநாடு அறிவிப்பு என்பது சீமானை எதிர்த்ததல்ல, நாம் தமிழர் கட்சியை எதிர்த்ததல்ல, அது இந்த தமிழினத்திற்கான அறிவிப்பு. விரைவில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு தமிழகம் தழுவிய அளவில் நடைபெறும் என்பதை அறிவிக்கிறேன். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு எந்த தேதியில் நடைபெறும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும். டெல்லி ஆதிக்க அதிகார வர்க்கத்துக்கான அறிவிப்பு. நாங்க எந்த நெருக்கடியிலையும் எங்களுக்கான கோரிக்கையை விட மாட்டோம், எங்களுக்கான பரப்புரையை விட மாட்டோம் அப்படிங்கிறது தான். அது அந்த அளவுக்கு தான் அவரால் அறிவிக்க முடியும். இன்னும் வெளிப்படையா அவரால் பேச முடியாது. ஆக இந்த பொறுக்கி கும்பல் வந்து அண்ணன் திருமா மீது அவதூறு பரப்புறத நாம வெறும் குறுகிய வட்டத்துல ஏதோ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுனால சீமான் காலி ஆயிட்டான், அதனால விஜயை நடுரோட்ல நிக்காத, அடிச்சு லாரி அடிச்சிரும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சால, அந்த கணக்குல இதை சேர்க்கவே கூடாது. அவன் எதை செஞ்சாலும் டெல்லி அதிகார வர்க்கத்துக்கிட்ட, உளவுத்துறை கிட்ட பொறுக்கி தின்னுட்டு தான் அவன் வேலை செய்வான். அதை தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த அறிவிப்புக்கு எதிராக அவன் இயங்குறது, அவங்க பேசுறதை இவங்க பேசுறாங்கன்னு இல்லை, சொல்லப்போனால் காலங்காலமாக தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறதே திராவிட இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான். இவன் வந்து இப்போ வந்து எச்செலும்பு நக்கி திங்கிற ஜீவன் இவனெல்லாம் நம்ம அந்த தமிழ் தேசிய கணக்கில் சேர்த்துக்கூடாது. அவன் வந்து உளவுத்துறைக்கு வேலை பார்க்குற புல்லுருவி. அதனால தான் யாராவது புலிகளோட தொடர்பு கொண்டவங்க அப்படின்னு ஏதாவது பேசினாலோ, அவனோட பேச்சுக்கு யாராவது மறுப்பு தெரிவித்தோம், நாங்கள் அங்கே இருந்தோம், ஈழத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னாலோ, உடனடியாக உளவுத்துறை கிட்ட காட்டி கொடுக்குற வேலையை பார்த்து இவன் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற புறம்போக்கு இவன் சீமான். அந்த புள்ளியிலிருந்து தான் அண்ணன் திருமாவோட தமிழ் தேசிய மாநாடுக்கான அறிவிப்பு குறித்தும், இந்த எச்சையலம்பு பொறுக்கிகள் அண்ணன் திருமாவை எதிர்ப்பது குறித்தும் நாம் புரிஞ்சுக்கணுமே ஒழிய, இதை ரொம்ப நேக்கா இந்த சாட்டங்கிற எச்ச புறம்போக்கு திசை மாற்றலாம். சீமான் மேலே திருமாவுக்கு பொறாம, வன்மம். இங்கே நம்ம மேடையில் ஏறி நின்ன ஒரு சில்லற பையன் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டான். என்னடா பெரிய அளவில் வளர்ந்துட்டான்? அவன் பெரிய அளவில் என்ன வளர்ந்துட்டான்? போய் ஷூ நக்கி தின்னுக்கிட்டு இருக்கான்டா அவன் நாய்.
அவன் எலும்பு பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கான் நாக்பூர் கிட்ட, உளவுத்துறை கிட்ட எலும்பு பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கான். இவன் வளர்ந்துட்டானா அவன்? இவன் என்ன முதலமைச்சர் ஆயிட்டானா? பிரதமர் ஆயிட்டானா? என்ன வளர்ந்துட்டான் இவன்? என்ன வளர்ந்துட்டான் இவனுக்கு மேல வன்மம், வன்மம், வன்மம்? என்னடா வளர்ந்துட்டான் அவன்? ஒருத்தன் பிச்சை எடுத்து தின்னுகிட்டு இருக்கான், சுயமரியாதை இழந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான், அடுத்தவன் ஷூவை நாக்கால நக்கி தின்னுகிட்டு இருக்கான். அதை பார்த்து யாராவது பொறாமப்படுவாங்களா? வன்மப்படுவாங்களா? நீ உண்மையா வளர்ந்திருக்கான், உண்மையிலேயே மக்களுக்காக ரொம்ப காத்திரமான குரல் எழுப்புறான், மக்களுக்கான உரிமையை உணர்வுபூர்வமா பேசுறான். அப்படி பேசி பேசி அதிகாரத்தை அடைஞ்சிட்டான்னா உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய, உண்மையிலே மனதார வாழ்த்தக்கூடிய நபரா அண்ணன் திருமா தான் இருப்பார். ஏன் இந்த நிலைமையிலும் கூட சமீபத்துல கூட அண்ணன் திருமா கிட்ட கேட்கும்போது, சீமான நாங்க நட்பு சக்தியா தான் பார்க்கிறோம் அப்படின்னு தான் அறிவிச்சார். சீமான எதிரியா, சீமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிரியா அறிவிச்சா, அடையாளப்படுத்தினா, இப்பவும் சொல்றோம், சீமானுங்கிற பொறுக்கி பயலால, இல்ல அந்த பொறுக்கி கும்பலை சேர்ந்த எவனாலையும் தெருவில் நடமாட முடியாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட கலை யதார்த்தம். சிறுத்தைகளை மீறி உங்களால ஒரு இடத்துல கூட தேர்தல் பேரை சொல்லி, கட்சி பேரை சொல்லி நகர முடியாது, கூட்டம் நடத்த முடியாது. கேமராவை வச்சு இந்த பக்கம் ஒரு ஷாட், அந்த பக்கம் ஒரு ஷாட் எடுத்து உளவுத்துறையையும் வெளிநாடு வாழ் தமிழர்களையும் ஏமாத்தி பொறுக்கி திங்க முடியாது. அதை நினைவில் வச்சுக்க முதல்ல. இவன் வளர்ந்துட்டானா? இவன் ஷூ நக்கி திங்கிறதெல்லாம் ஒரு வளர்ச்சியா? அந்த ஷூ நக்கி தின்னவங்கிட்ட இருந்து இவன் ஷூ நக்கி தின்னுட்டு இருக்கிறவன் சொல்றான். அதுவும் இல்லாம திருமாவுக்கு 6 சீட்டு திமுக கிட்ட போய் பேசிட்டாங்க. இவர் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்தான் அந்த எச்ச பொறுக்கி. சீமானை விடவும் மோசமான பொறுக்கி, எச்ச பொறுக்கி சாட்டை துரைமுருகன். அதை நாம கூடுதலா கவனத்தில் கொள்ளணும். 2 பேருமே மோசமான இன துரோகிகள். அதுலயும் எடை போட்டு ஒருத்தர் யார் அதிகம் கம்மின்னு பார்க்கணும்னா, சீமானை விடவும் மிக மோசமான இன துரோக வேலைகளில் ஈடுபடக்கூடியவன் சாட்டை துரைமுருகனுங்கிற புறம்போக்கு. அவனையெல்லாம் தூக்கி போட்டு விஜய்க்கு அவன் பதில் கொடுக்குறான், விஜயை கலாய்க்கிறான், இவன் சூப்பராக கலாய்ச்சிட்டான், காலி பண்ணிட்டான், சாட்டை வச்சு செஞ்சுட்டான் அப்படின்லாம் பல பேர் வந்து திமுக காரங்களே வெக்கம் கட்டு போய் அவன் பேச்சை எடுத்து போட்டான். அவன் கலைஞரை பேசாத பேச்சு அவனுங்கெல்லாம் மேடையில் ஏறி எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கானுங்க. அவன் பேசுறதை கொண்டு வந்து வெக்கமே இல்லாமல் பல பேர் திமுக ஆதரவு நபர்கள்லாம் சாட்டை வச்சு செஞ்சுட்டான் விஜய் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீமான் ஒரு பார்ப்பன கடப்பாறைன்னா, சீமானை விடவும் மிக மோசமான நேரடி பார்ப்பனர்களின் கடப்பாறை சாட்டை துரைமுருகன். பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து விஜய் எதிர்க்கிற அளவுக்கு தான் உங்களோட துப்பு இருக்கா அப்படின்னு திமுக ஆதரவு நபர்களை, சாட்டையோட பேச்சு, அந்த எச்சப்பொறிக்கு பேச்சு எடுத்து கொண்டாடுற நபர்களை பார்த்து நம்ம கேட்குறோம். பார்ப்பன கடப்பாறையை கொண்டு தான் இன்னொரு பார்ப்பன கடப்பாறையான விஜய் நீங்கள் எதிர்க்கணுமா? ஏன் திராவிடத்தை கருத்தியில் வச்சு எதிர்க்க முடியாதா? அந்த அளவுக்கு தான் உங்களோட புரிதலும் இருக்கு, உங்களோட அறிவும் அந்த அளவுக்கு தான் இருக்கு. நீங்கள்லாம் வந்து மேலோட்டமானவர்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒரு ஃபேஷனுக்கு நீங்கள் திராவிடத்தை பின்பற்றுறீங்க, திமுகங்கிற அரசியல் கட்சியில் மூழ்கி போயிருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து விஜய் எதிர்க்கிறத கொண்டாடுற அறிவிலிகளாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் பேச்சை எப்படி நீங்கள் கொண்டாட முடியும்? அவன் பேச்சை எப்படி நீங்கள் ஷேர் பண்ண முடியும்? அந்த அளவுக்கான தகுதியான நபரா? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை டிவி விவாதங்களில் கூப்பிடுறதே மிக கேவலமான விஷயம். அவன் பேசாத வார்த்தையா, அவன் பேசாத எவ்வளவு கொச்சையா பெண்களை பேசியிருக்கான், எவ்வளவு கொச்சையா அசிங்கமா ரொம்ப அருவருக்கத்தக்கையில பெண்களை பேசியிருக்கான், கட்சிக்கார பெண்களையே பேசியிருக்கான், கட்சியை சேர்ந்த நபர்களோட குடும்பத்தையே பேசியிருக்கான். அவனை போய் டிவி விவாதங்களில் உட்க வச்சு வெறும் வியூஸுக்காக இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் தான் இந்த வேலையை பார்க்குதுன்னா, திமுக பேரை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இந்த வேலையை பார்க்குறது கேவலமான விஷயம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். சாட்டை சொல்கிறான், 2 திமுக கிட்ட திரும்ப வந்து போய் சீட்டு பேசினாரு. நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், அவ்வளோ பண்ணியிருக்கோம், அப்பயும் 6 தான், இவ்வளோ பண்ணியிருக்கோம், அவ்வளோ பண்ணியிருக்கோம், அப்பயும் 6 தான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடி வந்து மேற்கோள் காட்டி பேசுகிறான் இந்த புறம்போக்கு எச்ச பொறுக்கி. நாம் தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு 16 ஆண்டுகளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாமா? அதை பற்றி பேசுவோமா? இந்த பொறுக்கி பையன் இன துரோகி சீமான் இருக்கான்ல, இந்த பொம்பளை பொறுக்கி, ஆமாம் கெட்டவன் இல்லை, கேடு கட்ட சீமான் இருக்கான்ல, இவன் வந்து இவனோட ஆரம்பகால அரசியலில் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து கேட்டான். என்னன்னு கேட்டான், ஜெயலலிதா ஈழத்தாய், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னா. அப்பயும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்க? 0 சீட் டெபாசிட் காலி ஹே அப்படின்னாங்க. அதுக்கடுத்து டிரான்ஸ்மிஷன் எடுத்தான். முப்பாட்டன் முருகன் வேலை தூக்கிட்டு வந்தான். என்னது முருகன் முன்னணியோ நாம் தமிழர் முன்னணியனோ என்னமோ ஒன்று வச்சுக்கிட்டு முப்பாட்டன் முருகன் மாயோன் எங்க முப்பாட்டன் மாயோன் அப்படின்லாம் சொன்னான். சிவன முப்பாட்டன்னா அப்பயும் தமிழ்நாட்டு மக்கள் 0 சீட் ஹே டெபாசிட் காலி ஹே அப்படின்ட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு டிரான்ஸ்மிஷன் எடுத்தான். நாம் தமிழர் விவசாயிகளின் பிள்ளை, நம்மாழ்வார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா அப்பயும் தமிழ்நாட்டு மக்கள் 0 சீட்டு டெபாசிட் காலி அப்படின்ட்டாங்க. அதுக்கடுத்து நாங்கள் தான் தூய தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள், நாம் தமிழர்னா
அப்பயும் 0 சீட்டு டெபாசிட் காலி அப்படின்ட்டாங்க. அதுக்கடுத்து மராட்டிய ரஜினி வந்தா அவனை நாங்க ஓட விட்டு அடிப்போம், மராட்டிய ரஜினி எப்படி அரசியலுக்கு வரலாம், கமல் எப்படி அரசியலுக்கு வரலாம் அப்படின்னா, அப்புறம் கமலை எங்க அண்ணன் வந்துட்டார் அப்படின்னா. அதுக்கப்புறம் சங்கி, யார் சங்கி அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் நானே சங்கி தான், சங்கினா சக நண்பன் அப்படின்னா. இப்படி எல்லா உருட்டும் போதும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்க, 0 சீட்டு டெபாசிட் காலி. சரி இதெல்லாம் விடு, முதல்ல நான் பெரியார் எங்க கொள்கை வழிகாட்டினேன், இப்ப பெரியாரை எதிர்க்கிறேன். மிக கேவலமா முன்னைய விட 0 சீட்டு, அதை விட அடிமட்ட கேவலமா 2 போட்டி இருந்தாலும் ஈரோடு கிழக்குல கொய்யால டெபாசிட்டே காலிடா, உனக்கு 2 பேர் போட்டிட்டது, திமுக நாம் தமிழர். 2 போட்டிக்கு உனக்கு துப்பு கிடையாதுடா, நீ டெபாசிட் காலிடா, 0 சீட் டெபாசிட் காலி. நீ பெரியார் எடுத்தாலும் 0 சீட் டெபாசிட் காலி. நீ முப்பாட்ட முருகன், முப்பாட்டம் மாயோன், சிவன் முப்பாட்டம் அப்படின்னாலும் 0 சீட் டெபாசிட் காலி. நீ வந்து விவசாயி எளிய வீட்டு பிள்ளைகள் நம்மாழ்வார்னாலும் 0 சீட் டெபாசிட் காலி. மைக்க கையில் பிடிக்கிட்டோமானாலும் சரி, ஜெயலலிதாவுக்கு முட்டு கொடுத்த இலை மலர்ந்தால் ஈழ மலரும் ஈழத்தாயினாலும் சரி, மராட்டியத்தில் போய் பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணாலும் சரி, திமுக எங்க பங்காளினாலும் சரி, எத்தனை உருட்டு இல்லை, ராஜாஜி வந்து குலக்கல்வியை கொண்டு வந்ததை தவிர்த்து அவர் வேற என்ன பண்ணார், அவர் எங்க தமிழர்கள் அப்படின்னாலும் சரி, அல்லது காமராஜர் எங்க முப்பாட்டா அப்படின்னாலும் சரி, எல்லா உருட்டிட்டான். வேலு நாச்சியார்னா எல்லாரையும் சொல்லிட்டான், முத்துராமலிங்க தேவர்னா, அம்பேத்கர்னா, பெரியார்னா, எத்தனை உருட்டுனாலும் நீ திருட்டு பையன், நீ இன துரோகி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால 0 சீட்டு டெபாசிட் காலி, 0 சீட்டு டெபாசிட் காலி, 0 சீட்டு டெபாசிட் காலி. உனக்கு என்னடா தகுதியும் யோகியதையும் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பேச? 6 சீட்டுக்கு துப்பு இருக்காடா. 234லையும் வேட்பாளரை போட்டு உங்க அண்ணனே நின்று, நீயே நின்று, எல்லா பொறுக்கி பயிலும் நின்று, ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு விட்றா, ஒரு கவுன்சிலரு, ஒரு வார்டு மெம்பரு, எதையும் ஜெயிக்க துப்பு இல்லை. கூச்சமே இல்லாம, குற்ற உணர்ச்சியே இல்லாம, என்ன யோகியதில் வந்து நீ வந்து 6 சீட்டுன்னு பேசுற? உங்களுக்கு ஏதாவது அதுக்கான ஒரு துளியூண்டு யோகியதை இருக்கா? ஒரு துளியூண்டு. இவனுங்களுக்கெல்லாம் வந்து 6 சீட்டு பேச வந்துட்டான். 6 சீட்டு வாங்குற அளவுக்கு யாருக்குடா இங்க துப்பு இருக்கு? அதே போல நம்ம நேத்து பதிவிலையும் சொன்னோம், இவனுங்க விசிகாவை ராஜபக்சே கூட கையை குலுக்கிட்டார், திமுகவோட இருந்துட்டார்னு தொடர்ச்சியா அவதூறு பேசுறான். சார்லாம் வந்து கை கொடுத்துட்டாரு அப்படின்னு கூட விஷயம் நினைச்சு இது மாதிரி அந்த அளவுக்கு ஏன் இது மாதிரி அவர் கை கொடுத்தனால தான் அன்னைக்கு 50,000 வீடு கட்டுறதுக்கு வந்து இலங்கை அரசாங்கம் ஒத்துக்கிருச்சு. சரி, அவர் பண்ணது தப்பாவே இருக்கட்டும்டா, அவர் துரோகமே பண்ணிட்டார். அப்படியே உங்க விஷயத்துக்கு வந்துருவோம். பாமக என்ன பண்ணுச்சு? பாமக 2009 இனப்படுகொலை நடக்கிற வரைக்கும் அன்புமணி ஒன்றிய அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் பதவி ராஜினாமா பண்ணாரா? இல்ல ஈழத்துக்கு ஆதரவா ஒரு குரல் எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன போராட்டம் குரல் கொடுத்திருக்காரா? அவர் தமிழ் தேசியவாதி, அவர் எங்க ஐயா ராமதாஸ், காடு வெட்டி குரு உனக்கு ஐயா, காடு வெட்டி குரு வந்து உனக்கு தலைவனே, அன்புமணி உனக்கு சின்ன ஐயா, தலித் அல்லாத கூட்டமைப்பு ஏற்படுத்தின பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாசும் உனக்கு சின்ன ஐயா. 2011 இதே உன் கணக்குப்படி துரோகம் செஞ்ச திமுகவோட கூட்டணி சேர்ந்து 33 சீட்டு வாங்கி 3 சீட்டு ஜெயிச்ச பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி இது வரைக்கும் எங்கேயாவது பேசியிருக்கா? விசிகாவை ஈழ துரோகின்னும் திமுகவை ஈழ துரோகின்னும் வேற யாரையாவது சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு வர எவனாவது பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் எந்த ஒரு கேள்வியாவது எழுப்பியிருக்கானுங்களான்னு கேளுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை கேள்வி எழுப்பாம திருமா கையை குலுக்கிட்டார்னா அவன் மிகப்பெரிய ஆபத்தான ஜாதி வெறியன் மட்டும் இல்ல, இன துரோகியும் கூட அப்படிங்கிறத அடையாளம் காட்டுங்க. அவனுங்க கிட்ட கேளுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் என்ன நிலைப்பாடு எடுத்துச்சுன்னு கேளுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்க துப்பு இல்லாத துப்பு கெட்ட பயலுக இவனுங்க, இன துரோக பயலுக இவனுங்க. இவனுங்களால விசிகாவை அவதூறு செய்யறதை தாண்டி இவனுங்களால களத்துல ஒன்னுத்தையும் பிடுங்க முடியாது. களத்துல அவதூறு மட்டும்தான் சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா அவனுங்களுக்கு சாதகமா இருக்கு எல்லாமே என்ன வேணா பேசலாம். அவங்களுக்கு சாதகமான சூழலும் அதிகாரத்தில் உள்ளவங்க கிட்ட நக்கி தின்னுக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாம் இவனுங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால உட்காந்து சோசியல் மீடியாவில் பேசுவானுங்க. களத்தில் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது இவனுங்களால் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தமிழ் தேசிய மாநாடுங்கிறது சீமானுக்கு எதிரானது இல்லை. தமிழ் தேசிய மாநாடு என்பது தமிழர்களுக்கானது. தமிழ் தேசிய மாநாடு என்பது இந்திய தேசியத்திற்கான அறிவிப்பு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த சல்லிப்பயல் சீமானோட நம்ம குறுக்கி பார்த்துடக்கூடாது. கேடுகட்ட சீமானோட நம்ம குறுக்கி பார்த்துடக்கூடாது. நன்றி, வணக்கம்.